பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கடந்து வருதல். நாம் அநேக உபத்திர வழியா, பாடு வழியா, நெருக்கத்தின் வழியா, சில நல்ல மனிதர்கள், சில கெட்ட மனிதர்கள், நம்மை போற்றுகிறவர்கள், தூற்றுகிறவர்கள், இவர்களெல்லாம் நாம் கடந்து வர வேண்டியது நம்முடைய காலத்தின் கட்டாயம். யோபு தன் வாழ்க்கையில அவர் ரொம்ப சிறுமைப்படுகிறார், கஷ்டப்படுகிறார். யோபு சொல்றாரு 19:8, நான் கடந்து போகக்கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து. அவர் உணர்கிறார், நான் இப்படிலாம் இந்த கஷ்டத்தை விட்டு தாண்டி போயிடலாம், இந்த உபத்திரத்தை விட்டு தாண்டி போயிடலாம் நான் நினைக்கிறேன். ஆனா நான் கடந்து வராதபடி ஒரு பெரிய வேலி. தேவ மக்களே, நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நம்ம கடந்து வரக்கூடாத ஒரு வேலியோ, வேதனையோ, கண்ணீரோ ஒரு வேலை நம்ம வாழ்க்கையில காணப்படலாம். அதே யோபு நீங்க வாசிக்கும் போது அவர் அனுபவத்தை சொல்கிறார். 29:3 அவர் அருளின வெளிச்சத்திலே நான் இருளை கடந்து போனேன். நாம் தேவனுக்காக காத்திருக்கும் போது, ஒரு பிரசன்னத்துக்காக காத்திருக்கும் போது, ஒரு கிருபைக்காக காத்திருக்கும் போது, நாம் எதெல்லாம் கடக்க முடியவில்லையோ, எதெல்லாம் கடக்க முடியாதுன்னு நினைத்திருந்தோமோ அதெல்லாம் கடந்து வருவதற்கு அவர் கிருபைகளை தருவார். அவர் அருளின வெளிச்சத்திலே என் வாழ்விலே வந்த இருளை நான் கடந்து வந்தேன். ஒருவேளை இருளிலே நீ வாழ்ந்து கொண்டு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறியா, பொல்லாப்பு நிறைந்த உலகத்தை வாழ்றியா, கர்த்தர் ஒரு நாள் உனக்கு வெளிச்சத்தை தந்து அந்த வெளிச்சத்தில் நடக்க உதவி செய்வார். நாகும் 1:15 வாசிக்கும் போது, துஷ்டன் இனியும் வழியாய் கடந்து வாழ்க்கையில துஷ்டர்கள், பொல்லாத மக்கள் வந்து வந்து நம்மளை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி இருக்கலாம். நீங்க ஒரு நாள் பார்க்கும்போது அந்த துஷ்டன் நம்ம வழியாய் கடந்து வருவது. அதுதான் நீங்க யாத்திராக புத்தகத்தில் நீங்கள் 14 வாசிக்கும் போது, இன்று கண்ட எகிப்தினை நீ காண்பதில்லை. அங்கே 14:13 இன்று கண்ட எகிப்தினி எகிப்தின் வழியில வருவதில்லை. உன் வாழ்க்கையில சத்துரு முற்றிலுமாய் அகன்று போகும். எப்போ இதெல்லாம் நடக்கும்? எப்போ அதெல்லாம் சாத்தியம்? நீங்க மீகால வாசிக்கும் போது 2:13 சொல்லுது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்பாக கடந்து போகிறார். இந்த வானத்தையும் பூமியை படைத்த இறைவனை ஒரு மனிதன் நம்பும் போது, அவரை தேடும் போது அவன் வாழ்க்கையில அவர் முன்னே கடந்து போகிறார், தடைகளை உடைக்கிறார். ஏசாயா 45:2 வாசிக்கும் போது, நான் உனக்கு முன்னே போய் நான் கோணலானவைகளை செவையாக்குவேன். தெய்வத்தை ஒரு மனிதன் நம்பும் போது அவன் கடந்து போகக்கூடாத கடினமான வழியா இருந்தாலும் அதை லகுவாய் கடந்து போக அவர் உதவிகளை செய்கிறார். யோபு வாழ்க்கையில் அற்புதம் செய்தவர், நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்வார். அங்கு ஏசாயா சொல்லும் போது, நான் தண்ணீரிலே கடந்து போகும்போது, ஆறு வழியாய் கடந்து போகும்போது அது என் வாழ்க்கையிலே புரளுவதில்லை. என்றால் உன்னை என்னை அழைத்தவர் நம் முன்பாக போகிறார். நீ தண்ணீர் வழியா போகிறியா, ஆறு வழியா போகிறியா, அது உண்மையில் புரளுவதில்லை. ஏனென்றால் உன்னை அழைத்து உண்மையுள்ளதா இருக்கிறார். இப்படி தாவீது அனுபவத்தை சொல்றாரு, நான் தீயும் தண்ணீரும் கடந்து வந்தேன். நம்ம வாழ்க்கையில சில கசப்பான வேதனையான அனுபவத்தை கடந்து வந்தேன். ஆனா இப்போதோ நான் ஒரு சமாதானம் உள்ள தேசத்துக்குள்ளே நான் பிரவேசித்திருக்கிறேன். தேவ மக்களே, ஒருவேளை தீயும் தண்ணீருமான பாதையா இருக்கா, கலங்காத. ஒரு சமாதானம் உள்ள தேசம், ஒரு ஆசீர்வாதமான தேசம் கர்த்தர் உனக்காக எனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஒண்ணு மட்டும் செய்யணும், தடைகளை நீக்கி போடுகிற அந்த தேவனுடைய சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஒன்னே போங்கப்பா, போய் கோணலானவனை செவையாக்கும் ஆண்டவரே, உண்மை நம்பி இருக்கிறேன் சொல்லி பாருங்க. துஷ்டன் இனி ஒரு வழியாய் கடந்து வருவதில்லை. ஆண்டவர் தாவீது சொன்னது, யோபு சொன்னது போல, நான் கடந்து வரக்கூடாத ஒரு வேலி இருந்தது, இப்பொழுதோ அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போய் கொண்டே இருக்கிறேன். நீங்க தேவன் உங்களுக்கு வெளிச்சத்தை அருளுவார், கிருபைகளை அருளுவார். நீங்க கடந்து போகக்கூடாத சூழலெல்லாம் மாற்றி கடந்து போக முடியாய் எந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தீர்களோ அதெல்லாம் கடந்து உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிபடியாய் ஆண்டவர் உங்களை மகிமையிலே நிறுத்துவார். தேவ மக்களே, நீங்க சொல்லுங்க, நான் தண்ணீரிலே கடந்து போனாலும், ஆறு வழியாய் கடந்து போனாலும் அது என் மேல் புரளுவதில்லை. தடைகளை நீக்கி போடுகிற மகத்தான தெய்வம் முன்னே சொல்லுகிறார். சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். இன்றைக்கு கர்த்தர் அவர் தடைகளை உடைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.